பற்றி எறிந்தபடி லொரியில் சிக்கி வீதியில் இழுத்துச் செல்லப்பட்ட மோட்டார் சைக்கிள் விலகியோடிய மக்கள். தென்னிலங்கையில் பட்டப்பகலில் நடந்த பரபரப்பு சம்பவம். இலங்கை ஜனாதிபதி அனுரவை விஜயுடன் ஒப்பிடும் சமூக வலைத்தளவாசிகள். உண்மையான நிலவரம் இதுதான். அனுர ஜனாதிபதியாகியது இப்படித்தான். முழங்கால் வெள்ளத்துக்குள் நின்று உடற்பயிற்சி செய்த மாணவிகள். இணையதளத்தில் வைரலாகும் காட்சிகள். எங்கே நடந்தது தெரியுமா? படகில் பாதுகாப்பு அங்கேயை வாங்க மறுத்து குழப்பத்தில் ஈடுபட்ட அர்ச்சுனா போலீசாரின் கவனத்திற்கு சென்ற விவகாரம். கண்ணீருடன் வெளியேறினார் ஸ்டாலின். அலுவலக இடத்திலிருந்து அகற்றப்படும் புகைப்படங்கள். கதறி அழுத ஆதரவாளர்கள். டிவிகே விஜய் வரலாற்று வெற்றி. ஜனநாயகன் பட தயாரிப்பு நிறுவனத்திடமிருந்து வந்த செய்தி. நேரடியாக தொலைபேசி அழைப்பெடுத்த அஜித். யாழில் களை கட்டிய தமிழக வெற்றிக் கழகத்தின் வெற்றி கொண்டாட்டம். நேற்றிரவு பட்டாசுகளால் அதிர்ந்த யாழ் நகரம். இளைஞர்கள் கூறிய கருத்தால் சர்ச்சை. தமிழ்நாடு எப்ப விடியுதோ ஈழம் அப்ப விடிஞ்சிருச்சு. தளபதி சிஎம் வந்தோட எங்களுக்கு எந்த ஒரு கவலையும் இல்லை. எங்களுக்குரிய அனைத்து தேவையையும் அவர் எங்கட கோரிக்கை மூலமோ இல்ல அவர் பார்த்து பக்குவமா எங்களுக்கு சரியான முறையில ஈழத்தமிழருக்கு செய்வார். மன்னாரில் நடந்த பேரதிர்ச்சி தகவல். கணவனை செய்து துண்டு துண்டுகளாக வெட்டி மலசல குழியில் போட்ட மனைவி. வாக்குமூலத்தில் வெளியான திடுக்கிடும் தகவல். கச்சதீவு மட்டுமல்ல, யாழ்ப்பாணத்தையும் தமிழகத்திற்கே கொடுங்கள். அர்ச்சுனா எம்பி ஆவேசம். கச்சதீவை விஜய் கேட்டிருக்கிறார் என்பதற்காக சொல்லியிருக்கிறீர்கள். உங்களுடைய ஜனாதிபதி கச்சதீவை தரமாட்டார். நாங்க சொல்லுறோம் கச்சதீவை மட்டுமில்ல யாழ்ப்பாணத்தையுமே தமிழகத்துக்கு கொடுக்க சொல்லி தமிழக மக்களை. முதலமைச்சர் பதவியை ராஜினாமா செய்தார் MK ஸ்டாலின். தமிழகத்தில் முடிவுக்கு வந்தது திமுக ஆட்சி. கண்ணீருடன் வெளியேற்றம். குழந்தை உட்பட மனித எலும்புக்கூடுகள் மீட்பு. செம்மணியில் ஆரம்பமானது மர்மம். இன்னும் எத்தனை உடல்குழு? யாழ்ப்பாணம் கோப்பாயில் இடம்பெற்ற விபத்தில் 2 இளைஞர்கள் உயிரிழப்பு. வெளியானது காரணம். வத்தர மகா வித்தியாலயத்துக்கு அருகாமையில் வீதியோரத்தில் நிறுத்தி வைக்கப்பட்ட லொரியின் பின்பகுதியில் மோட்டார் சைக்கிள் ஒன்று மோதி விபத்துக்குள்ளானது. வீதியோரத்தில் நிறுத்தப்பட்டிருந்த லொரியுடன் மோதியதில் மோட்டார் சைக்கிள் திடீரென்று தீப்பற்றி எரிய தொடங்கியது. மோட்டார் சைக்கிளில் பற்றியிருந்த தீ லொரிக்கும் பரவத் தொடங்கிய நிலையில் லொரியை காப்பாற்றுவதற்காக சாரதி அதை முன்னோக்கி செலுத்தியுள்ளார். இந்த விபத்தில் காயமடைந்த நபர் உடனடியாக மீட்கப்பட்டு வத்தர வைத்தியசாலையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளார். கச்சதீவு மட்டுமல்ல, யாழ்ப்பாணத்தையும் தமிழகத்துக்கு கொடுங்கள். அவர்கள் எங்களை பாதுகாத்துக் கொள்வார்கள் என MP ராமநாதன் அர்ச்சுனா நாடாளுமன்றத்தில் தெரிவித்தார். நாடாளுமன்றத்தில் இன்று உரையாற்றிய போதே அவர் இதனை தெரிவித்தார். இதன்போது அர்ச்சுனா MP தெரிவிக்கையில், எமது இதயத்தை கவர்ந்த தமிழ்நாட்டு முதல்வராகியுள்ள விஜய்க்கு அடக்கப்பட்ட தமிழன் என்ற ரீதியில் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதாக தெரிவித்த அர்ச்சுனா MP தனது பாராட்டுக்களை தெரிவித்தார். எங்களுடைய தமிழ் மக்களுடைய இதயத்தை கவர்ந்த தமிழ்நாட்டு முதலமைச்சர் விஜய் அவர்களுக்கு இலங்கை தமிழன் அடக்கப்பட்ட தமிழன் என்ற ஒரு தமிழ் குரலாக பாராட்டுகளை தெரிவித்துக் கொண்டு, முக்கியமாக கதைக்க வேண்டிய விடயம் இந்த மின்சார தடை. அது வடக்கு மாகாணத்தில் தீவு பகுதிகளில் மின்சாரம் என்பது வழங்கப்படுவது இல்லை என்பது ஒரு மிகப்பெரிய குற்றச்சாட்டு. அண்மைய தினங்களில் நான் நெடுந்தீவு அல்லது டெல்பிக்கு பயணித்த போது அங்கே பாதிக்கு பாதி மக்களுக்கு மின்சாரம் இல்லை. ஒரு கிழமையில் கிட்டத்தட்ட 7 நாட்களில் 5 நாட்கள் மின்சாரம் இல்லை. ஸோ இந்த தீவு பகுதிகளில் நீங்கள் கச்சதீவை விஜய் கேட்டிருக்கிறார் என்பதற்காக சொல்லியிருக்கிறீர்கள். உங்களுடைய ஜனாதிபதி கச்சதீவை தரமாட்டார். நாங்கள் சொல்லுறோம் கச்சதீவை மட்டுமில்ல யாழ்ப்பாணத்தையுமே தமிழகத்துக்கு கொடுக்க சொல்லி தமிழக மக்கள் எங்களை பாதுகாத்துக் கொள்வார்கள். ஆகவே எப்போது எங்களுக்கு தீவு பகுதிகளுக்கு மின்சாரம் எப்போது எங்களுக்கு மின்சாரம் தீவு பகுதிகளுக்கு வழங்கப்படும். அவ்வளவுதான். மாத்தளை பகுதியில் நிலவும் சீரற்ற வானிலையால் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்குக்கு மத்தியில் பாடசாலை ஒன்றின் இல்ல விளையாட்டுப் போட்டி மற்றும் அணிநடை நிகழ்வுகள் நடத்தப்பட்டுள்ளமை அனைவரின் கவனத்தையும் ஈர்த்துள்ளது. மைதானம் முழுவதும் மழைநீர் தேங்கி வெள்ளக்காடாக காணப்பட்ட நிலையில் மாணவிகள் சீருடை அணிந்து நீருக்குள் நின்றபடி மிகுந்த உற்சாகத்துடன் அணிநடையில் ஈடுபட்டனர். மழையையும் வெள்ளத்தையும் பொருட்படுத்தாமல் மாணவிகள் தங்களது திறமைகளை வெளிப்படுத்தும் இந்த நிகழ்ச்சியான காணொளிகள் தற்போது சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. விளையாட்டுப் போட்டிக்காய் நீண்ட நாட்களாக தயாராகியிருந்த நிலையில் மழையையும் ஒரு சவாலாக ஏற்று மாணவிகள் இந்த போட்டிகளில் பங்கேற்றுள்ளமை குறிப்பிடத்தக்கது. யாழ் மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சுனா
படகு பயணத்தின் போது கட்டாயமாக அணிய வேண்டிய உயிர்காக்கும் அங்கியை அணிய மறுத்து வாக்குவாதத்தில் ஈடுபட்ட சம்பவம் ஒன்று இடம்பெற்றுள்ளது. படகு பயணத்தின் போது பாதுகாப்பு நடைமுறைகளுக்காக அனைத்து பயணிகளும் உயிர்காக்கும் கவசத்தை அணியுமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. மற்ற அனைத்து பயணிகளும் இதற்கிணங்கிய நிலையில் நாடாளுமன்ற உறுப்பினர் மட்டும் தனக்கு நீந்த தெரியும் என்றும் எனவே தனக்கு அந்த கவசம் தேவையில்லை என்று கூறி அணிய மறுத்ததாக தெரிவிக்கப்படுகிறது. இதனால் சுமார் அரை மணித்தியாலத்துக்கு மேலாக பயணம் தாமதமடைந்ததோடு அதிருப்தி அடைந்த பயணிகள் மக்கள் பிரதிநிதியாக இருந்து கொண்டு பாதுகாப்பு விதிகளுக்கு முன்னுதாரணமாக இருக்குமாறு அறிவுறுத்தினர். இறுதியாக நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா உயிர்காக்கும் அங்கியை அணிந்த பின்னரே படகு தொடரப்பட்டுள்ளது. இந்த சம்பவம் தொடர்பில் காணொலி சமூக வலைதளங்களில் வெளியாகியுள்ளதோடு அர்ச்சுனா மீது விமர்சனங்களும் முன்வைக்கப்பட்டு வருகின்றன. தமிழக சட்டமன்ற தேர்தல் வாக்கு எண்ணிக்கை நேற்று நடைபெற்ற நிலையில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் தொடர்பான சில உணர்ச்சிகரமான தகவல்கள் மற்றும் வீடியோக்கள் சமூக வலைதளங்களில் பகிரப்பட்டு வருகின்றன. இதுகுறித்த விவரங்கள் இதோ. தேர்தல் முடிவுகளில் திமுக பின்னடைவை சந்தித்ததை தொடர்ந்து சென்னை அண்ணா அறிவாலயத்தில் இருந்து வெளியே வரும்போது முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் கண் கலங்கியபடி காணப்பட்டதாக சில தகவல்கள் வெளியாகியுள்ளன. இது தொடர்பான வீடியோக்கள் ஸ்டாலின் கிரை என்ற பெயரில் சமூக வலைதளங்களில் பகிரப்பட்டு வருகின்றன. தேர்தல் முடிவுகள் திமுகவுக்கு சாதகமாக இல்லாத காரணத்தால் கட்சி அலுவலகத்தில் இருந்த பல உடன்பிறப்புகளும் கண்ணீர் விட்டு அழுத காட்சிகள் செய்திகளில் வெளியாகியுள்ளன. முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தன்னுடைய சொந்த தொகுதியான கொளத்தூரில் தமிழக வெற்றிக் கழகத்தின் வேட்பாளரிடம் தோல்வியடைந்ததாக செய்திகள் தெரிவிக்கின்றன. தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய்க்கு ஜனநாயகம் திரைப்பட தயாரிப்பு நிறுவனமான KVN நிறுவனம் வாழ்த்து தெரிவித்துள்ளது. அனைத்து தடைகளையும் மீறி வெற்றி பெற்ற ஜனநாயகம் தளபதி விஜய் சாருக்கு எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். இது உண்மையிலே மிக பெரும் புரட்சி. வரும் தலைமுறைகளிலும் இது எதிரொலிக்கும் என்று KVN தயாரிப்பு நிறுவன தலைவர் வெங்கட் கே நாராயணா பதிவிட்டுள்ளார். அத்துடன் தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலில் அமோக சாதனை நிகழ்த்தி வரும் தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய்க்கு நடிகர் அஜித்குமார் தொலைபேசி மூலம் வாழ்த்தினை தெரிவித்தார். தமிழக வெற்றிக் கழகத்தின் வெற்றியை முன்னிட்டு பிரபல இசையமைப்பாளர் AR ரஹ்மான் தனது வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார். அவர் தன்னுடைய எக்ஸ் தள சமூக ஊடக பக்கத்தில் வெளியிட்ட பதிவில் கட்சியின் தலைவர் விஜய் அவர்களை வாழ்த்தியுள்ளார். தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜய்க்கும் கட்சியின் உறுப்பினர்களுக்கும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் வாழ்த்து தெரிவித்தார். அவர் தன்னுடைய உத்தியோகபூர்வமான எக்ஸ் தளத்தில் இதனை குறிப்பிட்டுள்ளார். தமிழக வெற்றிக் கழகத்தின் வெற்றியை கொண்டாடும் முகமாக யாழ்ப்பாணத்தின் பல்வேறு பகுதிகளிலும் கொடி பறக்க விடுதல், வெடிகளை கொளுத்துதல் போன்ற செயற்பாடுகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. அந்த வகையில் யாழ்ப்பாணம் நகரத்தில் கொடிகளை தாங்கியவாறு விசில் ஊதி வெடிகொளுத்தி வெற்றி கொண்டாடப்பட்டுள்ளது. தமிழக தேர்தல் முடிவுகளின் அடிப்படையில் யாழ்ப்பாணம் காக்கைதீவு பகுதியில் தமிழக வெற்றிக் கழகத்தின் கொடிகள் பறக்க விடப்பட்டுள்ளன. உங்களுக்கு எல்லாருக்குமே தளபதி விஜயை பிடிக்குமா? அப்ப எல்லாரும் சேர்ந்து, நீங்களும் சேர்ந்து எங்களோட சேர்ந்து ஃபர்ஸ்ட்டுக்கு ஒரு விசில் ஒன்று போடுவோமா? போடுமா? தமிழ்நாடு எப்ப விடியுதோ ஈழம் அப்ப விடிஞ்சிருச்சு. தளபதி சிஎம் வந்தோடனே எங்களுக்கு எந்த ஒரு கவலையும் இல்லை. எங்களுக்குரிய அனைத்து தேவையையும் அவர் எங்கட கோரிக்கை மூலமோ இல்ல அவர் பார்த்து பக்குவமா எங்களுக்கு சரியான முறையில ஈழ தமிழருக்கு செய்வார். உலக நாட்டில் இருக்க அனைத்து தமிழர்களுக்கு செய்வார். உங்களுடைய எல்லா மக்களுடைய சப்போர்ட்டும் கிடைச்சது, எங்களுக்கு தளபதி கிடைச்சது. மிக்க 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 நன்றி. ஈழ தமிழர்கள், புலம்பெயர் தமிழர்கள் எல்லாருக்குமே தளபதி சார்பா இந்த இடத்தை நான் மிக்க 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 நன்றியை தெரிவித்துக் கொள்றேன். பிடிச்சவங்க ஏற்றுக்கொள்ளுங்க, பிடிக்காதவங்க பேசுங்க, உங்களோட கருத்துக்களை சொல்லுங்க. அப்பதான் ஜாலியா இருக்கும். உங்களோட கருத்துகள் எப்படி இந்த வீடியோஸ்ல உங்களோட கருத்துகள் வரும். எங்களை பிடிக்காதாக்கள், தளபதியை பிடிக்காத நீங்க கருத்தை போடுங்க. ஆனா நாங்க என்ன செய்ய தெரியுமா? இன்னும் 10 மணிக்கு 115 சீட் வரும். இது தளபதி வெற்றி கொண்டால் மாண்புமிகு மாணவன். தமிழக சட்டமன்ற தேர்தல் 2026 108 இடங்களை கைப்பற்றி தனிப்பெரும் கட்சியாக உருவெடுத்த தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜயை இலங்கையின் தற்போதைய அரசியல் மாற்றத்துடன் ஒப்பிட்டு பலரும் பேசி வருகின்றனர். குறிப்பாக இலங்கையில் ஒரு புதிய மாற்றத்தை உருவாக்கி அனுகுமார திசாநாயக்க மற்றும் விஜய் ஆகிய இருவரையும் அமைப்பு மாற்றத்தின் அடையாளமாக மக்கள் பார்க்கின்றனர். இருப்பினும் இந்த இருவருக்கும் இடையிலான அரசியல் அனுபவம் மற்றும் ஆளுமை திறன் ஆகியவற்றில் மிக பெரும் இடைவெளி இருப்பதை மறுக்க முடியாது.
இலங்கையின் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க நேற்று பெய்த மழையில் இன்று முளைத்த காளான் அல்ல. அவர் 22 ஆண்டுகளுக்கு மேலாக நாடாளுமன்ற உறுப்பினராகவும் ஒரு அமைச்சராகவும் எதிர்க்கட்சித் தலைவராகவும் முதிர்ந்த அரசியல் அனுபவம் கொண்டவராகவும் இருக்கிறார். மாணவர் பருவத்தில் இருந்து ஜேவிபி அமைப்பில் இணைந்து அடிமட்ட அரசியல் முதல் நாடாளுமன்ற விவாதங்கள் வரை அனைத்திலும் தன்னை தயார்படுத்திக் கொண்டவர். நிர்வாக சிக்கல்கள், சர்வதேச ராஜதந்திரங்கள் மற்றும் சட்ட நுணுக்கங்கள் என அனைத்திலும் அவருக்கு ஆழமான அனுபவம் உண்டு. அவர் ஒரு நடிகராகவோ அல்லது திரை வெளிச்சத்திலோ வந்தவர் அல்ல. மாறாக வீதி போராட்டங்கள் மூலம் உருவான ஒரு முழுநேர அரசியல்வாதி. மறுபுறம் தமிழகத்தில் விஜய் பெற்றுள்ள வெற்றி என்பது அவரின் திரை கவர்ச்சி மற்றும் பாரம்பரிய அரசியல் கட்சிகள் மீது மக்களுக்கு இருந்த அதிருப்தி ஆகியவற்றின் கலவையாகும். விஜய்க்கு ஏகேடியை போல பல தசாப்த கால நாடாளுமன்ற அனுபவமோ அல்லது நிர்வாக பயிற்சியோ இல்லை. தமிழக அரசியலில் இது ஒரு பாரிய சவாலாக பார்க்கப்படுகிறது. ஒரு நடிகராக கோடிக்கணக்கான ரசிகர்களை கொண்டிருப்பதற்கும் ஒரு மாநிலத்தின் சிக்கலான நிதி நெருக்கடி, நதிநீர் சிக்கல்கள் மற்றும் மத்திய அரசின் உறவுகளை கையாளுவதற்கும் இடையில் மலைக்கும் மடுவுக்கும் உள்ள வித்தியாசம் உள்ளது. இலங்கையில் ஏகேடியை மக்கள் தேர்ந்தெடுத்தமைக்கு அவர் முன்வைத்த கொள்கைகள் மட்டுமல்ல, அவரின் நீண்டகால நேர்மையான அரசியல் உழைப்பும் ஒரு காரணமாகும். ஆனால் தமிழகத்தில் மக்கள் விஜயை தேர்ந்தெடுத்திருப்பது மாற்றம் வேண்டும் என்ற ஒன்றை நோக்கத்துக்காக மட்டுமே ஆகும். அனுபவம் வாய்ந்த ஏகேடியால் கூட ஒரு நாட்டின் பொருளாதார சரிவை சீர் செய்வது பெரும் சவாலாக இருக்கும் போது எவ்வித நிர்வாக பயிற்சியும் இல்லாத விஜய் ஒரு புதிய அரசை எவ்வாறு வழிநடத்தப் போகிறார் என்பது $1,000,000 கேள்வியாகும். அரசியல் என்பது வெறும் பதவியோ அல்லது செல்வாக்கோ மட்டுமல்ல, அது ஆழமான அனுபவத்தின் வெளிப்பாடு. ஏகேடியிடம் இருக்கும் அந்த அரசியல் முதிர்ச்சி விஜய்க்கு இருக்கிறதா என்பதை வரும் காலங்களில் அவரின் செயற்பாடுகள் தீர்மானிக்கும். திரை வெளிச்சம் தந்த இந்த அதிகாரத்தை நிர்வாக திறமையாக மாற்றுவதே விஜயின் முன்னால் இருக்கும் மிக பெரும் சவால் என்பதும் குறிப்பிடத்தக்கது. குடும்ப தகராறின் காரணமாக தன்னுடைய கணவனை கொலை செய்து அவரது உடலை துண்டு துண்டாக வெட்டி உரப்பையில் போட்டு மலசலக்கூட குழியில் போட்ட நிலையில் குறித்த சடலம் நேற்றைய தினம் மன்னார் போலீசாரால் மீட்கப்பட்டுள்ளது. குறித்த சம்பவம் அந்த பகுதியில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. குறித்த சம்பவம் தொடர்பில் தெரிய வருகையில் மன்னார் மூர் வீதியில் வாடகை வீடொன்றில் வசித்து வந்த கணவன் மனைவிக்கிடையில் கடந்த சனிக்கிழமை இரவு ஏற்பட்ட வாய்த்தர்க்கம் காரணமாக மனைவி தனது கணவனை தாக்கி கொலை செய்துள்ளார். மேலும் பின்னர் சடலத்தை நேற்றைய தினம் துண்டு துண்டாக வெட்டி உரப்பையில் போட்டு மலசலக்கூட குழிக்குள் போட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. குறித்த சம்பவம் தொடர்பாக மன்னார் போலீஸ் நிலையத்தில் குறித்த பெண் சரணடைந்துள்ளார். உடனடியாக சம்பவ இடத்திற்கு விரைந்த போலீசார் சடலத்தை பார்வையிட்டதோடு மன்னார் நீதவான் மற்றும் சட்ட வைத்திய அதிகாரி ஆகியோருக்கு தெரியப்படுத்திய நிலையில் கொலையை செய்த குறித்த பெண்ணை அழைத்து வந்தனர். பின்னர் நீதவான் மற்றும் சட்ட வைத்திய அதிகாரி ஆகியோர் வருகை தந்த நிலையில் சடலம் மலசலக்கூட குழியிலிருந்து மீட்கப்பட்டுள்ளது. உயிரிழந்தவர் மன்னார் வங்காளி பகுதியைச் சேர்ந்தவர் என்றும் 36 வயதுடையவர் என்றும் தெரிய வந்துள்ளது. குடும்ப தகராறு முற்றிய நிலையில் மனைவியால் கணவன் கொலை செய்யப்பட்டு சடலம் துண்டு துண்டாக வெட்டப்பட்டு உரைப்பையில் போட்டு வீட்டின் மலசலக்கூட குழிக்குள் வீசப்பட்டதாக விசாரணையில் தெரிய வந்துள்ளது. சடலம் மன்னார் மாவட்ட பொது வைத்தியசாலையில் ஒப்படைக்கப்பட்டதோடு கொலையினை செய்த அவரின் மனைவி மன்னார் போலீசாரால் கைது செய்யப்பட்டார். மேலதிக விசாரணைகளை மன்னார் போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். கைது செய்யப்பட்டுள்ள குறித்த பெண் கடந்த 2 மாதங்களாக மன்னார் மூர்வீதியில் எவ்வித பதிவுகளுமின்றி வசித்து வந்துள்ளமை தெரிய வந்துள்ளது. இந்த நிலையில் குறித்த வீட்டில் உள்ள உடைமைகள் அனைத்தும் குறித்த பெண்ணை உரிமை கோரிய அவரின் தந்தையிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. தமிழக சட்டசபை தேர்தல் முடிவுகள் ஆளுங்கட்சியான திமுகவுக்கு பெரும் பின்னடைவை ஏற்படுத்தியுள்ள நிலையில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தனது பதவியை ராஜினாமா செய்துள்ளதாக இந்திய ஊடகங்கள் தெரிவிக்கின்றன. தமிழக வெற்றிக் கழகம் 233 தொகுதிகளில் போட்டியிட்டு 108 இடங்களில் வென்றுள்ளது. ஆனால் பெரும்பான்மை இல்லாதால் தொங்கு சட்டசபை ஏற்பட்டுள்ளது. தமிழகத்தில் ஏற்பட்டுள்ள ஆட்சி மாற்றத்தை தொடர்ந்து முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் இன்று ஆளுநர் ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் அவர்களை சந்தித்து தனது பதவியை ராஜினாமா செய்ய உள்ளார். ஆளுநரிடம் தனது கடிதத்தை மு.க.ஸ்டாலின் கையளித்துள்ளதாக இந்திய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. செம்மணி மனித புதைகுழியில் இருந்து குழந்தையின் எலும்புக்கூட்டு தொகுதி உள்ளடங்கலாக 4 எலும்புக்கூட்டு தொகுதி அகழ்ந்தெடுக்கப்பட்டுள்ளது. செம்மணி மனித புதைகுழியின் 3ஆம் கட்ட அகழ்வு பணியின் 7ஆம் நாள் அகழ்வு பணி இன்று இடம்பெற்றது. அதன்போது 4 எலும்புக்கூட்டு தொகுதிகள் அடையாளம் காணப்பட்டுள்ள நிலையில் ஏற்கனவே அடையாளம் காணப்பட்ட எலும்புக்கூட்டு தொகுதியில் குழந்தை ஒன்றின் எலும்புக்கூட்டு தொகுதி உள்ளிட்ட 4 எலும்புக்கூட்டு தொகுதிகள் அடையாளம் காணப்பட்டுள்ளன. அதன் அடிப்படையில் இதுவரையான காலப்பகுதியில் செம்மணி மனித புதைகுழியில் 250 மனித எலும்புக்கூட்டு தொகுதிகள் அடையாளம் காணப்பட்டுள்ள நிலையில் அவற்றில் 247 மனித எலும்புக்கூட்டு தொகுதிகள் முழுமையாக அகழ்ந்தெடுக்கப்பட்டுள்ளன.
அதேவேளை சில சான்று பொருட்களும் அடையாளம் காணப்பட்டுள்ள நிலையில் அவற்றை சுத்தம் செய்யும் நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ள நிலையில் அவை நாளைய தினம் அகழ்ந்தெடுக்கப்படும் என்றும் அதன் பின்னரே அவை தொடர்பில் தெரிவிக்கப்படும் என்றும் சட்டத்தரணி ஞா ரணிதா தெரிவித்துள்ளார். கோப்பாய் பிரதேச செயலகத்துக்கு நேற்றைய தினம் நள்ளிரவு மோட்டார் சைக்கிளில் பயணம் செய்த 2 இளைஞர்கள் வேக கட்டுப்பாட்டை இழந்து வீட்டின் மதலுடன் மோதியதில் குறித்த விபத்து இடம்பெற்றதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. யாழ்ப்பாணத்திலிருந்து பருத்தித்துறை நோக்கி பயணித்த வேளை குறித்த விபத்து இடம்பெற்றது. இதன்போது கரவட்டி வடக்கைச் சேர்ந்த சிவதாசன் துசிந்தன் 22 வயது, ஏழுமலை துசாந்தன் 24 வயது ஆகிய 2 இளைஞர்களுமே சம்பவ இடத்தில் உயிரிழந்தனர். இருவரதும் சடலமும் பிரேத பரிசோதனைக்காக யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையில் வைக்கப்பட்டுள்ளது. விபத்து சம்பவம் தொடர்பாக கோப்பாய் போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருவதாக தெரிவிக்கப்படுகின்றமை குறிப்பிடத்தக்கது. பற்றி எறிந்தபடி லொரியில் சிக்கி வீதியில் இழுத்துச் செல்லப்பட்ட மோட்டார் சைக்கிள், விலகியோடிய மக்கள், தென்னிலங்கையில் பட்டப்பகலில் நடந்த பரபரப்பு சம்பவம். இலங்கை ஜனாதிபதி அனுரவை விஜயுடன் ஒப்பிடும் சமூக வலைத்தளவாசிகள் உண்மையான நிலவரம் இதுதான். அனுர ஜனாதிபதியாகியது இப்படித்தான். முழங்கால் வெள்ளத்துக்குள் நின்று உடற்பயிற்சி செய்த மாணவிகள், இணையதளத்தில் வைரலாகும் காட்சிகள். எங்கே நடந்தது தெரியுமா? படகில் பாதுகாப்பு அங்கேயை வாங்க மறுத்து குழப்பத்தில் ஈடுபட்ட அர்ச்சுனா போலீசாரின் கவனத்திற்கு சென்ற விவகாரம். கண்ணீருடன் வெளியேறினார் ஸ்டாலின், அலுவலக இடத்திலிருந்து அகற்றப்படும் புகைப்படங்கள், கதறி அழுத ஆதரவாளர்கள். டிவிகே விஜய் வரலாற்று வெற்றி, ஜனநாயகன் பட தயாரிப்பு நிறுவனத்திடமிருந்து வந்த செய்தி. நேரடியாக தொலைபேசி அழைப்பெடுத்த அஜித். யாழில் களை கட்டிய தமிழக வெற்றிக் கழகத்தின் வெற்றி கொண்டாட்டம். நேற்றிரவு பட்டாசுகளால் அதிர்ந்த யாழ் நகரம். இளைஞர்கள் கூறிய கருத்தால் சர்ச்சை. தமிழ்நாடு எப்ப விடியுதோ ஈழம் அப்ப விடிஞ்சிருச்சு. தளபதி சிஎம் வந்தோட எங்களுக்கு எந்த ஒரு கவலையும் இல்லை. எங்களுக்குரிய அனைத்து தேவையையும் அவர் எங்கட கோரிக்கை மூலமோ இல்ல அவர் பார்த்து பக்குவமா எங்களுக்கு சரியான முறையில ஈழத்தமிழருக்கு செய்வார். மன்னாரில் நடந்த பேரதிர்ச்சி தகவல். கணவனை செய்து துண்டு துண்டுகளாக வெட்டி மலசல குழியில் போட்ட மனைவி. வாக்கு மூலத்தில் வெளியான திடுக்கிடும் தகவல். கச்சதீவு மட்டுமல்ல, யாழ்ப்பாணத்தையும் தமிழகத்திற்கே கொடுங்கள், அர்ச்சுனா எம்பி ஆவேசம். கச்சதீவை விஜய் கேட்டிருக்கிறார் என்பதற்காக சொல்லியிருக்கிறீர்கள். உங்களுடைய ஜனாதிபதி கச்சதீவை தரமாட்டார் என்று நாங்க சொல்லுறோம். கச்சதீவை மட்டுமில்ல, யாழ்ப்பாணத்தையுமே தமிழகத்தில் கொடுக்க சொல்லி தமிழக மக்களை. முதலமைச்சர் பதவியை ராஜினாமா செய்தார் MK ஸ்டாலின். தமிழகத்தில் முடிவுக்கு வந்தது திமுக ஆட்சி. கண்ணீருடன் வெளியேற்றம். குழந்தை உட்பட மனித எலும்புக்கூடுகள் மீட்பு. செம்மணியில் ஆரம்பமானது மர்மம். இன்னும் எத்தனை உடல்கள்? யாழ்ப்பாணம் கோப்பாயில் இடம்பெற்ற விபத்தில் 2 இளைஞர்கள் உயிரிழப்பு. வெளியானது காரணம்.